கபட நாவுக்கு தண்டனை உண்டு என்று விளக்கிய எங்கள் தேவாதி தேவனுக்கு தேவனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நவம்பர் 24ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 120ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 120 வசனம் 3. கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? இது 120ஆம் சங்கீதத்தில் உள்ள 3ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களில் ஒன்று. 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதங்கள் எனப்படும். சங்கீதம் 120இல் பண்டிகை ஆசரிப்பதற்காக மக்கள் வேறு நாட்டிலிருந்து வந்து எருசலேம் மலையில் ஏற ஆரம்பிப்பார்கள். பின் கடைசியில் எருசலேம் சென்று அடைவார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுக்கு 3 முறை பண்டிகை நாட்களில் இந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். அவர்கள் வழியில் ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கொண்டே தேவனை புதித்து கொண்டும் செல்வார்கள். தேவனுடைய பல பண்புகளையும் கூறிக்கொண்டும் செல்வார்கள். இந்த சங்கீதத்தில் 3வது வசனத்தில் நம்முடைய சங்கீதக்காரன் என்ன கேட்கிறார் என்றால், கபட நாவுக்கு என்ன கிடைக்கும் என்றும் என்ன செய்யப்படும் என்றும் கேட்கிறார். இதற்கு யோபிலிருந்து நாம் காணலாம். யோபு, என் நாவு கபடு பேசுவதும் இல்லை, என் கால்கள் கபடு செய்ய தீவிரமாக நடப்பதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். தாவீது என கூறியிருக்கிறார் என்றால், கபடாய் ஆணையிடாமலும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து கொள்ளவும் ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதும் கபட நாவுக்கு ஆத்மாவை தப்புவிக்கவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். துன்மார்க்கரின் வீடுகளில் கபடு நிறைந்திருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் கபடம் இருக்கும். பகைவன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடலினால் சூது பேசுகிறான். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கபடம் இருதயத்திலிருந்து வரும் தீங்குகளில் ஒன்று. பர்னபாவும் பவுலும் யாப்போ என்னும் பட்டணத்தை கடந்தபோது சொல்கியூ பவுல் என்னும் அதிபதி பர்னபாவை அழைத்து அவரிடம் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். எலிமா என்ற மாய வித்தைக்காரன் எப்படியாவது அதிபதியின் விசுவாசத்தில் இருந்து திரும்பும்படி வகை தேடினான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அந்த எலிமாவை நோக்கி உற்று பார்த்து, எல்லா கபடுகளும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் நீ சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றார். அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அதிபதி இந்த சம்பவத்தை எல்லாம் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கபட நாவுக்கு தண்டனை உண்டு என்பதை அறிந்து கொண்டான். ஆகவே நாம் கபடாய் பேசும் குணத்தை விட்டு விலகுவோமாக. ஜெபம். அன்புள்ள பிதாவே, கபடனாவு என்ற கெட்ட குணத்தை எங்களை விட்டு அகற்றும் சுவாமி. கபடனாவு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்துட்டோம் சுவாமி. மாயவித்தைக்காரனாகிய எலிமாவின் மூலமாக எலிமாவுக்கு ஏற்பட்ட தண்டனையிலிருந்து விளங்கி கொண்டோம் அப்பா. மாம்சமோ பலவீனம் அதப்பா, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே இந்த மாம்சத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கபட நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை இயக்கத்தாவே உம்முடைய ஆவினால் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை புரியும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன்.